நோக்கி பாருங்க. நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி போகணும்? நீங்க எதுக்காக வந்திருக்கோம்? ஏசப்பா பத்தி கத்துக்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ ஏசப்பா நோக்கி பார்த்தா ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அப்போ உலகத்தை நோக்கி பார்த்தா உலகத்தை நோக்கி பார்த்தோம்னா பாவம் தான் நமக்கு மேற்கொள்ளும். அதனால நம்ம தேவனை உயர்த்தி பார்த்தால், தேவனை நோக்கி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏற்ற காலத்துல உயர்வு. ஏற்ற காலத்துல உயர்வுன்னு சொல்றாங்களா? அந்த மைக்கு கொடுங்க சார். சரி, நான் சின்ன ஒரு எனக்கு பேசுறவங்களுக்கு அந்த மைக் கொடுங்க. சரி, எனக்கு நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி சொல்லலாமா உங்களுக்கு? ஒரு மிராக்கலே எனக்கு இருந்துச்சு, சொல்லாமல. மைக்க பக்கத்தில் வச்சு. 2018 மார்ச் 29 அன்னைக்கு ஒரு 2020 மார்ச் 29 அன்னைக்கு ஒரு திங்கட்கிழமை. அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. என்னடா ஆப்ரேஷனா, அது என்னடா பண்ணலாம்? நான் யோசிச்சு வீட்டிலே சொல்ல ரொம்ப பயந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் யார்ட்டுமே அதை சொல்லவும் கிடையாது, எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் சொல்லலை. நம்ம வீட்டில் பொருளாதாரம் அப்போ அவ்வளோவாய் கிடையாது. அதனால் யார்ட்டையும் சொல்ல வேணாம், என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்டே வந்தேன். என்ன பிரச்சனைனா, எனக்கு யூரின் போனால் லாஸ்ட்டாக பிளட் வரும். ஒரு 5 மாதமாக அது எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. சரி, எங்கள் அக்காட்ட போய் சொல்லுவோன்ட்டு எங்கள் அக்காட்ட சொன்னேன். எங்கள் அக்கா சொன்ன, தம்பி சரி தம்பி நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணி நான் சொன்னேன். நீ ப்ரேயர் பண்ணு தம்பின்னா. எனக்கு ப்ரேயரை பண்ண தெரியாது, என்ன பண்ண ப்ரேயர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தம்பி உனக்கு என்ன ப்ரேயர் பண்ண தெரியும்னு கேட்டாங்க. தம்பி அக்கா அப்படி ப்ரேயர் நான் கேட்டேன். அக்கா எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது. சரி உனக்கு என்னடா தெரியும்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசின் ரத்தம் ஜெயம் மட்டும் தான் தெரியும். சரி, அதனை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் சிலுவையை போட்டு நீ குடிமான்னு சொன்னாங்க. சரி அக்கா சொல்கிறேன், நமக்கு ஒரு உண்மையோட அதை தெரிஞ்சுக்கலாமே கண்ணை இங்கே பாருமா. சரிட்டு உணவே தெரியாது, ஏசின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடித்தேன். அது இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை எனக்கு வரல. அப்போனா கர்த்தர் யார்? நீங்கள் எனக்கு உங்களுக்குலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தீர்த்து வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, நோக்கி பார்த்தேன். யாரை நோக்கி பார்க்கணும்? நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன், எனக்கு ஏற்ற காலத்துல உயர்வு கொடுத்தார். நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்?